என் அன்பான காவிக்கொடி தலைவன் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சில சுடலை மாடன் வரலாற்று கதை. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. முழுமையா தெரிந்து கொள்ளலாம். வாங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகுக்கு அம்மையும் அப்பனுமாக விளங்கும் சிவனாரும் பார்வதியும் கைலையிலே வீற்றிருந்தார்கள். அச்சமயத்தில் ஈசனார், பார்வதி, நான் சென்று உலகின் ஜீவராசிகளுக்கு அவர்களின் வினை பயன்படி படியளந்து வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டார். ஈசனார் பூலோகத்தில் உள்ள எறும்பு முதலிய சிறிய ஜீவராசிகள் முதற்கொண்டு கருப்பையில் தங்கியிருக்கும் ஜீவன் வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்தம் வினை பயன்படி படியளப்பது ஈசனாரின் வழக்கம். ஈசனார் தன் பணியை தவறாமல் செய்கின்றாரா என்று பார்வதியாளுக்கு சந்தேகம். எனவே ஈசனாரை சோதித்துப் பார்ப்போம் என்று முடிவு செய்தாள். எனவே குமிழ் ஒன்றை எடுத்து அதில் ஒரு சிற்றெரும்பை பிடித்து போட்டாள். அதனுள் காற்றும் புக இயலாது. எனவே இந்த எறும்புக்கு ஈசனார் எப்படி படியளப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் படியளந்த பரமன் கைலாயம் திரும்பினார். உமையவள் ஈசனாரிடம், ஈசனே, தாங்கள் இன்றைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டீர்களா என்று கேட்டாள். ஆம் தேவி, அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்பவும் இப்பிறவியில் அவர்கள் செய்து வருகின்ற பாவ புண்ணியங்களுக்கேற்பவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து விட்டு வந்தேன் என்றார் பரமன். தங்களின் பணியில் ஒரு உயிரினம் கூட விடுபட்டிருக்காதா என்று வினவினாள் அம்மை. அதெப்படியாகும்? இந்த பணியில் தவறு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே நேரில் சென்று படியளந்து விட்டு வருகின்றேன் என்றார் இறைவன். இன்றைக்கு நீங்கள் படியளந்ததில் ஒரு உயிரினம் விடுபட்டு விட்டது. ஒரு காலம் இல்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டேன். இல்லை, ஒரு சிற்றெரும்பு விடுபட்டு விட்டது என்று சொல்லி பார்வதியாள் அந்த குமிழை திறந்தாள். அங்கே அந்த சிற்றெரும்புவின் வாயில் ஓர் அரிசியை கவ்விக்கொண்டிருந்தது. இதை கண்டதும் பார்வதியாளுக்கு தன் தவறு புரிந்தது. இறைவா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன். எல்லோருக்கும் படியளக்கும் பரம்பொருளை சோதனை செய்துவிட்டேன் என்று ஈசனாரின் பாதங்களில் வீழ்ந்தாள். ஈசனோ கடுங்கோபம் கொண்டார். நீ என் மனைவியாக இருந்தாலும் என்னை சோதனை செய்தபடியால் பூலோகம் போ, வனப்பேச்சியாக சுற்றித்திரி என்று சாபமிட்டார். இந்த இடத்தில் வில்லுப்பாட்டு அருமையாக இருக்கும். கணவனை சோதித்ததால் காட்டு பேச்சியாக போ, மன்னனை சோதித்ததால் மயான பேச்சியாக போ என்று அழகாக பாடுவார்கள். மனமுடைந்த அம்மை அழுது புலம்பினாள். இந்த சாபத்திற்கு விமோசனம் எப்போது தருவீர்கள் என்று ஈசனை கேட்டாள். நீ என்னை நினைத்து மயானத்தில் நின்று தவம் செய், உரிய காலத்தில் யாமே வந்து உன்னை மீட்போம் என்று சொல்லி பார்வதியாளை பூலோகம் அனுப்பினார். மயான பூமியில் அம்மை பேச்சியம்மனாக அமர்ந்தாள். மனம் ஒன்றி ஈசனை எண்ணி மாதவம் புரிந்தாள். அம்மையின் தவத்தை கண்ட ஈசன் இறங்கினார். அம்மை முன் தோன்றினார். அவள் சாபத்தை நீக்கினார். தேவி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல தேவியும், ஐயனே, தாங்கள் எனக்கு 2 புதல்வர்களை அளித்தீர்கள். அவர்களும் தங்கள் வயது வந்த பின்னே என்னை விட்டு போய்விட்டார்கள். தாங்களும் படியளக்கிறேன் என்று சொல்லி என்னை தனியே விட்டு போய்விடுகின்றீர்கள். எனவே எனக்கு ஓர் ஆண் குழந்தை வேண்டும், இப்பொழுதே வேண்டும் என்று வேண்டினாள். ஈசனாரும், தேவி பார், அங்கே மயானத்தில் பிணம் எரிகின்றதல்லவா, அப்பிணம் கொடுஞ்சுடராக எரிகையில் நீ அங்கே நின்று என்னை நினைத்து உன் முந்தானையை ஏந்து உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் வந்து சேர்வாயாக என்று சொல்லி மறைந்து விட்டாள். பேச்சியம்மனும் அதைப்போல் பிணமொன்று கொடுஞ்சுடராக எரியும் வேளையில் அருகில் சென்று தன் முந்தானையை ஏந்த அவள் மடியில் சுடலை முத்துக்கள் தெரித்து விழுந்தன. அவை உறுப்புகள் ஏதுமற்ற ஒரு சதைப்பிண்டமாக பேச்சியம்மாளின் மடியில் இணைந்தன. பிண்டத்திற்கு உயிர் உள்ளது, ஆனால் எந்த உறுப்புகளும் இல்லையே என்று கலங்கிய பேச்சி மீண்டும் ஈசனை நினைத்து அழுதாள். பிள்ளை வரங்கேட்ட எனக்கு இந்த முண்டத்தை தந்து விட்டீர்களே என்று புலம்ப ஈசனார் தோன்றி அப்பிண்டத்திற்கு உறுப்புகளை அளித்து அழகியதோர் ஆண் குழந்தையாக மாற்றி அம்மையிடம் தந்தருளினார். அம்மையும் முண்டமாக பிறந்த அந்த குழந்தைக்கு முண்டன் என்றும் சுடலை முத்துக்களால் பிறந்ததால் சுடலை மாடன் என்றும் பெயர் கொடுத்தாள். பின்னர் அம்மையானத்திலேயே பிள்ளைக்கு அமுது ஊட்டினாள். பிறகு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் வந்து சேர்ந்தாள். அன்னையுடன் கைலாயம் வந்த சுடலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். அன்னையின் அமுதுண்டு வளர்ந்து வந்த சுடலைக்கு வயிற்று பசி தீரவில்லை. ஓர் நாள் நடுசாமம். பார்வதியால் சுடலைக்கு அமுதூட்டிவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டாள். நடுசாமத்திலே சுடுகாட்டில் பிணமொன்று எரிந்து கொண்டிருந்தது. அந்த வாசனை கைலாயத்தின் தொட்டிலில் படுத்திருந்த குழந்தைக்கு எட்டியது. சுடலை நினைத்தான், நம் அம்மா ஊட்டும் அமுது நமக்கு போதாது, நாம் சென்று எரியும் இப்பிணத்தை தின்று வருவோம் என்று தொட்டிலில் இருந்து இறங்கிய சுடலை சுடுகாடு சென்று எரியும் பிணங்களை தின்றான். அங்கே சுற்றித் திரியும் பேய்களுக்கும் உணவளித்தான்.
பேய்களோடு பேயாக சுடலை அங்கே நடனமாடினான். தன் தாய் தன்னை தேடும் வேளை வந்தபோது கைலாயம் சென்று தொட்டிலில் குழந்தையாக படுத்துவிட்டான். அதோடு மட்டுமல்ல, பசியில் அழும் குழந்தை போல் சுடலை அழ ஆரம்பித்தான். தன் குழந்தையின் அழுகையை கேட்ட பார்வதியாலும் ஓடி வந்தாள். வந்தவள் குழந்தையை எடுத்து அணைத்தாள். அப்போது குழந்தையின் மேல் பிணவாடை வீசியது. இதைக் கண்ட பார்வதியால் திகைப்படைந்து அழுதாள். உம்மிடம் குழந்தை வரம் கேட்டால் இப்படி பிணந்தின்னும் பேயை எனக்கு தந்துவிட்டீரே என்று ஈசனாரிடம் கதறினாள். ஈசனாரும் பிணத்தை தின்று வந்து விட்டதால் சைவமான என் கைலாயத்திற்கு இவன் ஆகமாட்டான். எனவே இவனை பூலோகம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி சுடலையை அழைத்தார். மகனே, நீ பூலோகம் செல்லும் காலம் வந்துவிட்டது. உனக்கு அங்கு பணிகள் பல உள்ளன. எனவே நீ பூலோகம் செல் என்று பணித்தார். தந்தை பரமனார் தன்னை கைலாயத்தை விட்டு போ என்று சொன்னவுடன் மகன் சுடலை திகைத்தான். ஐயனே, என்னை பெற்றெடுத்து பேர் கொடுத்த நீங்களே போகச் சொன்ன பிறகு நான் என்ன செய்வேன்? நான் போகிறேன், எனக்கு கொடை கொடுத்து வரமளிக்க வேண்டும் என்றான். சுடலைக்கு அப்போது வயது 5. உனக்கு எப்படிப்பட்ட கொடை வேண்டும் என்று ஈசனார் கேட்டார். எட்டாத பரண் போட்டு அதில் 8 அடுக்குகளில் எனக்கு படையலிட வேண்டும். ஒரு பரணில் ஒரு கோட்டை புழுங்கல் அரிசி சோறும், ஒரு பரணில் சூலி ஆடுகளும், ஒரு பரணில் சூலி எருமைகளும், ஒரு பரணில் சூலி பன்றிகளுமாக உயிர் பலிகள் படையலிட வேண்டும் என்று கேட்டான். இதை கேட்டதும் கைலாயம் அதிர்ச்சியானது. சுத்த சைவ கோட்டையான கைலாயத்தில் அசைவப் படையலா? அதுவும் ஈசனாரிடமே இவன் கேட்டுவிட்டானே என்று அத்தனை தேவாதி தேவர்களும் மலைத்தனர். உமையவளுக்கோ தன் பிள்ளை இப்படி பிணந்திண்ணி பிள்ளையாகிவிட்டானே என்ற வருத்தம். ஈசனும் இசைந்தார். சைவக்கோட்டையான கைலாயத்தில் அன்று மாடனுக்கு அசைவப்படையல். அதுவும் ஈசனே ஏற்பாடு செய்தது. தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அத்தனை படையல்களையும் ஏற்றான். நடனமாடினான். தேவமங்கைகளும் நடனமாடினர். இறுதியில் ஈசனாரிடம், இந்த பலிகள் எனக்கு போதாது, எனக்கு நரபலி வேண்டும் என்று கேட்டான். ஈசனோ மௌனமாக தன் காலால் தரையை தேய்த்தார். அங்கே தேவகணியன் தோன்றினான். தன் மகுடத்தை இசைத்து மாடனை மகிழ்வித்தான், ஆடினான். அவன் ஆட்டத்தில் மயங்கினான் மாடன். தன் கையை கிழித்தும் நாக்கை கிழித்தும் இரத்தத்தை மாடனுக்கு பலியாக கொடுத்தான். அதையே நரபலியாக ஏற்ற மாடனும் ஈசனாரிடம் வந்து மீண்டும் வரம் கேட்டான். ஓயாத பேய்களை அடக்கும் வரம் வேண்டும். தர்க்கம் செய்யும் பேய்களை நான் தடிகொண்டு ஓட்ட வேண்டும். நான் கொடுக்கும் மயான சாம்பலால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போக வேண்டும். நல்லவர்கள் என்னை பணியாவிட்டாலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும். கெட்டவர்கள் என் பாதம் பணிந்தாலும் அவர்களை நான் கருவறுக்க வரம் வேண்டும் என்று சுடலை கேட்டான். மகன் சொல்லுக்கு தந்தையும் செவிமடுத்தார். தந்தேன் மகனே, நீ செல்லலாம் என்று அவனை வழி அனுப்பி வைத்தார். ஈசனிடம் வரம் வாங்கிய நம் சுடலை மாட சுவாமி கைலாயத்தின் தென்வாசல் வழியாக வெளியேறினார். வரம் வாங்கியவரை மரியாதையோடு அழைப்போம். வீராவேசமாக கையில் வல்லையம் வீச்சரிவாள் பொந்தந்தடியை ஏந்தி வல்லவனாம் மாயன் சுடலை ஆண்டி பூலோகம் வந்து சேர்ந்தார். திருக்கேதாரம் தொடங்கி சிவாலயங்களில் சென்று வழிபாடு செய்தார். காசியின் புனித தீர்த்தங்களில் நீராடி வடநாட்டு புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசித்துவிட்டு நம் தென்னாடு நோக்கி வந்தார் சுடலை ஈசன். தென்னாட்டில் காஞ்சியில் ஐயனையும் அம்மை காமாட்சியையும் கண்டு வணங்கினார். திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையானையும் உண்ணாமுலையாளையும் வணங்கி அருள் பெற்றார். வேங்கடமலை சென்று திருவேங்கடநாதனையும் அன்னையையும் வழிபட்டார். இவ்வாறாக புண்ணிய தலங்கள் எல்லாம் சென்று வழிபட்ட சுவாமி நம் பாண்டி மாதேசம் வந்து சேர்ந்தார். மதுரை மாநகரில் ஈசனால் ஏற்படுத்தப்பட்ட புண்ணிய நதியாம் வைகையில் நீராடி சோமசுந்தர கடவுளையும் அன்னை மீனாட்சியையும் வணங்கினார். இவ்வாறாக சிவாலயங்கள் 1008 திருப்பதிகள் 108 தரிசனம் செய்த சுவாமி மலையாள தேசம் நோக்கி வந்தார். அங்கே குருவாயூர், திருவனந்தபுரம் என்ற புண்ணிய தலங்களை தரிசனம் செய்துவிட்டு வரும் வழியில் பேச்சிப்பாறை அருகே கொட்டாரக்கரை என்ற ஊரை வந்தடைந்தார். சுடலைமாட சுவாமி கொட்டாரக்கரை வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கே கோயில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேரிலே சிம்மக் கொடியை கண்டதும் தன் தாய்க்குத்தான் திருவிழா நடக்கிறது என்று அறிந்த சுடலை ஆண்டவர் இவளிடம் அடைக்கலம் கேட்போம் என்று அவளை வணங்கி நின்றார். தேரில் பவனி வந்த அன்னையோ சுடலை மாடனை கவனிக்கவில்லை. அமைதியாக இருந்தால் நம் அன்னை நம்மை கவனிக்க மாட்டாள் என்று எண்ணி அட்டகாசம் செய்ய முடிவு செய்தார்.
ஒரே பாய்ச்சலாக தேரில் பாய்ந்தார். தேரின் அச்சு முறிந்தது. தேரோட்டத்தை காணாமல் தேவதாசியின் ஆட்டத்தைக் கண்டு களித்துக் கொண்டிருந்த ஒருவனது தலையை பிடுங்கி எறிந்தார். அது தேவதாசியின் மேல் பட்டதால் அவளும் இறந்தாள். அன்னைக்கு அன்றாடம் பூசைகள் செய்து வரும் அந்தணரை ஒரே அடி. அவரும் மிரண்டு அன்னையிடம் ஓடினார். தாயே பகவதி, அன்றாடம் உனக்கு பூசனைகள் செய்து வருகின்றேன், என்னை ஒருவன் அடித்து விட்டான், கண் கொண்டு பாரம்மா என்று அழ அன்னை வெகுண்டெழுந்தாள். இதற்குள் பகவதியில் கோட்டைக்குள் புகுந்துவிட்ட சுடலைமாடன் கோட்டையிலே பொல்லாத அட்டகாசம் செய்தார். கொடிமரத்தை ஆட்டுவதும் கோபுரத்தில் நின்று ஆடுவதுமாக செய்த அட்டகாசத்தை கண்ட அன்னை பகவதிக்கு பொறுக்கவில்லை. யாரடா அது என் கோட்டைக்குள் அத்துமீறியது என்று கோபத்தோடு கிளம்பி வந்தாள். தன்னை இந்த கோலத்தில் கண்டால் அன்னையின் கோபம் ஆறாது என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி 7 வயது பாலகனாக உட்கொண்டு நடந்து வந்தார். பாலகனை கண்டதும் அன்னைக்கு பாசம் வந்துவிட்டது. இந்த சிறுவனாயன் கோட்டையில் அட்டகாசம் செய்தது என்று எண்ணிய அன்னை அவரிடம் விசாரித்தாள். பாலகா, உன் பெயர் என்ன? உன் பெற்றோர் யார்? அன்னையின் அமுத மொழி கேட்ட தனையனும் தன்னை பற்றிய விவரங்களை கூறினார். அம்மையே, என்னை பெற்றெடுத்தாள் பார்வதியாள், பேர் கொடுத்தார் பரமசிவன். பிறந்தது சுடலையில், வளர்ந்தது கைலாயத்தில். என்னை பெற்றவர்கள் என்னை ஆகாதென்று விரட்டிவிட்டனர். என்னை ஆதரிப்பார்கள் யாரும் இல்லை. பூலோகத்தில் தஞ்சம் கேட்டு உன்னை நாடி வந்தேன் என்று சுடலைமாட சுவாமி தெரிவித்தார். பார்வதியாள் பெற்றெடுத்தாள் என்ன, இந்த பகவதியாள் பெற்றெடுத்தாள் என்ன? மகனே, நீயும் என் மகன்தானப்பா. உனக்கு அடைக்கலம் தந்தோம், உனக்கு வேண்டியதை தந்து பசியாற்றுவோம் என்றாள் அம்மை பகவதி. அம்மா, உன் ஆலயத்தை நான் தினந்தோறும் பார்க்கின்றேன். உனக்கு பச்சரிசி சாதத்தை தவிர வேறொன்றும் படைக்கக் காணோம். இதை தின்றால் எனக்கு பசியடங்காது என்றார் சுடலைமாடன். உனக்கு வேறென்ன வேண்டும் கேள் என்று பகவதியாள் கேட்க, ஒரு கோட்டை புழுங்கலரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இட வேண்டும் என்றார் சுடலை ஈசன். அப்படியே தந்தோம் என்று சொல்லி அன்னையும் சுடலைக்கு படையலிட ஏற்பாடு செய்தாள். மேலும் அவளது ஆலயத்தின் ஈசான மூலையில் உள்ள 7 கடாரம் தங்கத்தை காக்கும் பொறுப்பையும் சுடலையிடம் ஒப்படைத்தாள். படையலை தின்ற சுவாமிக்கு பசி அடங்கவில்லை. எனவே அன்னையின் ஆலயத்துக்கு வரும் கொடியவர்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார். இதைக் கண்ட பகவதிக்கு பொறுக்கவில்லை. மகனே, இங்கே பார். என்னை நாடி வருவோர் கெட்டோர்கள் என்றாலும் நல்லோர்கள் என்றாலும் அவர்களை காப்பது என் கடமை. நீ அவர்களை வதம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தாள். இதை கேட்ட மாடனோ, அம்மையே, நீ தரும் சைவப் படையல் எனக்கு போதவில்லை. என்ன செய்வது? என்னை படைத்த ஈசன் இப்படி படைத்துவிட்டார். நாளையிலிருந்து நான் மயானத்திற்கு வேட்டைக்குச் செல்கின்றேன். செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவுகளில் நான் வேட்டைக்குச் செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அம்மையும் அனுமதி அளித்தாள். இவ்வாறாக மாடன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயான வேட்டைக்குச் செல்வதும் அன்னையின் புதையலுக்கு காவல் இருப்பதுமாக தனது நாட்களை கழித்து வந்தார். அந்த சமயத்தில்தான் இப்படியாக சுடலைமாடன் கொட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் 7 கடாரம் தங்கப் புதையலுக்கு காவல் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் மலையாள தேசத்திலே நந்தம்புனலூர் என்ற ஊர் இருந்தது. அங்கே காளி பெரும்புலையன் என்றொருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மாபெரும் மந்திரவாதி. அவனால் ஆகாத செய்கைகளே இல்லையாம். மந்திரத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திடுவான். அந்த ஊருக்கே அவன்தான் தலைவன். எனவே அவனது வீடு அரண்மனையைப் போன்று இருக்கும். அவனது மனைவி புலக்கொடியாள். இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகள் இல்லை. இதனால் மனமுடைந்த புலக்கொடியாள் தன் கணவனிடம் இதை பற்றி வேதனையோடு அழுதாள். அவளை தேற்றிய மந்திரவாதி காளிப்புலையன் அவளை பாதலகண்டி ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சென்று 1 மண்டலம் விரதம் இருந்து அம்மனை வணங்கி வரச் சொன்னான். மனத்தின் பாரத்தோடு புலக்கொடியாளும் தவமிருந்தாள். அந்த சமயத்தில் ஆவையார் தவமிருந்த வீட்டிலிருந்த ஒரு மாவு உருண்டையை காகம் ஒன்று கவ்விக்கொண்டு பறந்து வந்தது. அதே சமயத்தில் கையேந்தி தவமிருந்த புலக்கொடியாளை கடக்கையில் அந்த மாவு உருண்டை அவளது கைகளில் விழுந்தது. இது இறைவனின் அருளாலே விழுந்தது என்று எண்ணிய புலக்கொடியாள் அதை உண்டாள்.
இல்லம் சென்றாள். அவளும் கருவுற்றாள். 10ஆம் மாதம் அழகிய பெண்மகவை பெற்றெடுத்தாள் புலக்கொடியாள். காளிப்புலையனின் குலதெய்வம் இசக்கியம்மன். எனவே இசக்கியின் பெயரையும் மாவு உருண்டை பிரசாதத்தால் பிறந்த குழந்தையாதலால் மாவின் பெயரையும் இணைத்து மாவிசக்கி என்று தன் குழந்தைக்கு பெயரிட்டான். மாவிசக்கியானவள் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தாள். மிகுந்த அழகுடன் விளங்கினாள். தன்னுடைய 12ஆம் வயதில் பருவமெய்தினாள் மாவிசக்கி. தன்னிடமுள்ள ஆபரணங்களால் மகளை அலங்கரித்து மகிழ்ந்தான் காளிப்புலையன். இன்னமும் தன் மகளுக்கு பொன்னால் நகைகள் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனத்தில் உதித்தது. அதுவே அவனது அழிவுக்கும் காரணமானது. அஞ்சனமை போட்டு தங்கப் புதையல் எங்கே கிடைக்கும் என்று அவன் பார்க்கும்போது கொட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் 7 கடாரம் பொன் புதையலாக இருப்பதை அறிந்தான். எனவே அதனை கொள்ளையிட வேண்டும் என்று முடிவு செய்து வந்தான். மாயாண்டி சுடலைமாடன் காவல் இருப்பதைக் கண்டு அஞ்சி இவன் இருக்கும்போது நம்மால் கொள்ளை செய்ய இயலாது என்று எண்ணி காத்திருந்தான். வெள்ளிக்கிழமை இரவில் சுடலைமாடன் மயான வேட்டைக்கு கிளம்பினார். அவர் கிளம்பியதும் காளிப்புலையன் உள்ளே சென்று 1 கடாரம் பொன்னை கொள்ளையிட்டு போய்விட்டான். மயான வேட்டைக்குச் சென்ற சுடலை ஈசன் திரும்பி வந்தார். தன் காவலில் இருந்த 7 கடாரம் தங்கத்தில் 1 கடாரம் குறைந்ததைக் கண்டதும் கோபமுற்றார். யார் இந்த பாதகத்தை செய்தார்கள் என்று எண்ணியவாறே அன்னை பகவதியாளிடம் சென்றார். அம்மா, நான் மயான வேட்டைக்குச் சென்றிருக்கும் போது யாரோ உன் கோவிலில் வந்து கொள்ளையிட்டுச் சென்றிருக்கின்றார்கள். யாரது என்று கேட்டார். அன்னை பகவதியும், மகனே, திரவியம் போனால் போகட்டும், அவனை பற்றி கேளாதே என்றாள். அவனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று சுடலை ஆண்டவர் பிடிவாதம் பிடிக்க காளிப்புலையனை பற்றி சொன்னாள் அம்மை. மகனே, நந்தம்புனலூரில் உள்ள காளிப்பெரும்புலையன்தான் இந்த கொள்ளையை செய்தது. அம்மா, விடை கொடு. நான் அவனை அழித்து நம் திரவியத்தை மீட்டு வருகின்றேன் என்று வீராவேசத்தோடு புறப்பட்டார் சுடலை. பாலகா, பொறு, அவன் மந்திரவாதத்தில் தேர்ந்தவன். அவனை யாராலும் எதிர்க்க இயலாது. அவன் செய்யும் செயல்களெல்லாம் விசித்திரமானவை. பொன் போனால் போகிறது. என் மகனே, நீ என்னை விட்டு போக வேண்டாம். அவன் உன்னை பிடித்து சிமிலில் அடைத்து விடுவான். எனவே நீ போக வேண்டாம் என்றாள் அன்னை பகவதி. அம்மையே, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? நான் பரமனிடம் வரம் வாங்கி வந்தவனம்மா. தில்லைவன மயானத்தில் பிறந்த என்னை எந்த மாயசக்தியாலும் எதுவும் செய்ய முடியாது. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல். என் காவலில் இருந்த பொன்னை கொள்ளை செய்தவன் குடும்பத்தை அழித்து மண்ணோடு மண்ணாக்கிவிட்டு வருகின்றேன் என்று முழங்கினார் சுடலை. அன்னை மேலும் மறுத்தாள். அம்மையே, இன்னும் 8 நாட்களுக்குள் தெரியும். மாயஞ்செய்யும் அந்த மந்திரவாதியா அல்லது இந்த மாயாண்டியா என்பது. நீ விடை கொடு என்று பலிவேகத்தோடு ஓலமிட்டார் சுடலை. இனியும் தன் மகனை கட்டுப்படுத்த இயலாது என்றறிந்த அன்னை பகவதியும் அவனுக்கு திருநீற்றை பூசி வல்லயத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தாள். வீராவேசத்தோடு கொட்டாரக்கரையிலிருந்து கிளம்பிய சுடலை ஆண்டவர் மோசம் செய்த மோசக்காரனை நாமும் வேஷம் போட்டு மோசம் செய்வோம் என்று எண்ணங்கொண்டு பாம்பாட்டியாக உருவம் கொண்டார். கானகத்தில்தான் பிடித்த பாம்புகளை கொண்டு நந்தம்புனலூர் வந்தடைந்தார். பாம்புகளை தெருவில் விட்டு வித்தை காட்டிக் கொண்டிருந்தார். காளிப்புலையன் வீட்டிலிருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆனால் காளிப்புலையனின் மகள் மாவிசக்கி தன் வீட்டின் மாடியில் நின்று இதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளை கண்டார் சுடலை. இவளுக்காகத்தானே அந்த திரவியத்தை களவெடுத்தான் பெரும்புலையன். எனவே முதலில் இவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வயதான பண்டார உருவெடுத்து காளிப்புலையன் வீட்டுக்கு வந்து கையேந்தி பிச்சை கேட்டார். யாரோ சிவனடியார் தன் இல்லம் தேடி வந்து பிச்சை கேட்பதை அறிந்த மாவிசக்கி அன்னம் எடுத்துக்கொண்டு பிச்சையிட வாசலுக்கு வந்தாள். அவளை அலைக்கழித்தார். இதனால் மாவிசக்கி கோபமடைந்தாள். அடே கிழட்டு பண்டாரம், பிச்சை எடுக்க வந்தால் கொடுத்ததை வாங்கிவிட்டு போக வேண்டியதுதானே? ஏன் இப்படி விளையாடுகின்றாய் என்று கோபத்தோடு சுடலையை நோக்கி கேட்டாள். பெண்ணே, மாவிசக்கி, நான் பிச்சை கேட்டு வரவில்லை, உன்னை பெண் கேட்டு வந்தேன். என்னை பெண் கேட்டு வந்தாயா? இந்த சொல்லை மட்டும் என் தந்தை பெரும்புலையன் கேட்டால் உன்னை இல்லாது செய்து விடுவார். மரியாதையாக ஓடிப்போ என்றாள் மாவிசக்கி. எனக்கு தராமல் உன்னை யாருக்கு தருவான் உன் தந்தை? சரி, எனக்கு தாகமாக இருக்கின்றது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா
என்று அதிகாரத் தோரணையோடு கேட்டார் சுடலை. தண்ணீர் எல்லாம் இல்லை, தர முடியாது, ஓடிப்போ என்று மாவிசக்கி சொல்ல, அடியே மாவிசக்கி, உன் தகப்பனுக்கு பசும்பாலை எடுத்து அந்த அங்கே வைத்திருக்கின்றாயே, எனக்கு நீர் கூட இல்லை என்றா சொல்கின்றாய்? உன் அப்பன் இருக்கும் போதே யாரும் அறியாமல் உன்னை கற்பழிப்பேன் பாரடி என்று சொல்லி சபதம் செய்து மாயமாய் மறைந்தார் மாயாண்டி சுடலை. இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள் மாவிசக்கி. தன் தந்தை வந்ததும் இதனை தெரிவித்தாள். யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் தன் வாசலில் பிச்சை கேட்டு வந்து பின்னர் தன் மகளை கற்பழிக்க நாள் குறித்ததை எண்ணி வேதனையில் ஆழ்ந்தான் காளி பெரும்புலையன். அஞ்சன மையெடுத்து யார் என்று பார்த்தால் அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாந்திரீகத்தில் பெரியவன் என்று பெயரெடுத்த என்னையே ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து மாவிசக்கிக்கு மந்திரக்காவல் அமைத்தான். 7 அறைகளை அடுக்கடுக்காக அமைத்து நடுவரையிலே பெண்ணை அமரச் செய்தான். யாரும் அதனை நெருங்க இயலாத வண்ணம் தன் மாந்திரீகத்தால் வளையம் அமைத்தான். ஆனாம், நம் சுடலைமாட சாமியை எந்த காவல்தான் தடுத்து நிறுத்தும்? இரவிலே எறும்பு உருக்கொண்டு மாவிசக்கியின் அறையை அடைந்தார். சுடலைமாட சாமி அவள் அறியாமலேயே அவளை கற்பழித்தார். வந்த சுவடு இல்லாமல் வெளியேறினார். மறுநாள் காலையில் மகளை எழுப்ப வந்த புலக்கொடியாள் மகளில் நிலையக் கண்டு அதிர்ந்தாள். மாவிசக்கியும் கண்ணாடியில் தன் கோலம் கண்டு அழத்து வங்கினாள். பெரும்புலையன் அதிர்ந்தான். தன் மாந்திரீகம் பொய்த்ததை எண்ணி பயந்தான். வந்தவன் மிகப்பெரிய ஆள். தன்னால் அவனை எதிர்க்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான். ஆயினும் அவன் மனத்தில் வந்தவன் யார் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. மை போட்டு பார்த்தான். ஏவல் தேவதைகளிடம் கேட்டான். யாராலும் சொல்ல முடியவில்லை. மாவிசக்கி கர்ப்பமானாள். இத்தோடு விட்டாரா சுடலைமாடன்? என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருடியவனை குடும்பத்தோடு பழிதீர்ப்பேன் என்று சபதம் செய்தார் இல்லையா? எனவே பெரும்புலையனை குடும்பத்தோடு அழிக்க நாள் பார்த்து காத்திருந்தார். மாவிசக்கி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். ஆலடிப்புதூரிலே காக்காட்சி மலை தாண்டி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்யும் சோலையை நாசம் செய்தால் புலையன் நேரில் வருவான். அவனை பழிவாங்கலாம் என்று எண்ணிய சுடலைமாட சுவாமி பழியன்மார்கள் விவசாயம் செய்து வந்த ஒரு நாள் இரவு சோலைக்குள் புகுந்து அதனை முற்றிலும் நாசம் செய்தார். மறுநாள் காலையில் வந்து பார்த்த பழியன்மார்கள் அதிர்ச்சியில் புலையனிடம் ஓடி வந்தார்கள். புலையனும் தானே நேரில் வந்து பார்ப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். புலையன் காக்காட்சி மலைக்கு செல்ல இருப்பதை அறிந்த புலக்கொடியாள் அவனை தடுத்தாள். போக வேண்டாம் அன்பரே, நான் பொல்லாத கனவு கண்டேன் என்று சொன்னாள். யாராலும் என்னை எதுவும் செய்ய இயலாது, நீ என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டு புலையன் புறப்பட்டுச் சென்றான். பழியர்களின் சோலையில் அமர்ந்து மை போட்டு பார்த்தபோது அவனால் எதுவும் கண்டு பிடிக்க முடியவில்லை. பிறகு சுடலைமாடன்தானே அவன் நேரில் பிரசன்னமானார். தான் யார் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினார். என் அன்னையின் ஆலயம் புகுந்து கொள்ளையடித்த பெரும்புலையா, உன்னை சந்திக்கவே நேரம் காத்திருந்தேன் என்று அவன் கையிலிருந்த திருநீற்று தாம்பூலத்தை பிடுங்கி அவன் சென்னியில் ஒரே அடி. நடுங்கிப் போனான் காளிப்புலையன். ஐயா, உன் பலம் அறியாது உன் காவலில் இருந்த திரவியங்களை கொள்ளை கொண்டு வந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு, நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று சுடலைமாடனிடம் பேரம் பேச ஆரம்பித்தான் காளிப்புலையன். என்ன, என்னுடன் பங்காளியா? எனக்கு உன்னால் கொடை கொடுக்க இயலுமா என்று கேட்டார் சுடலைமாடன்.